அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். திண்டுக்கல் அருகே கோபாலப்பட்டியில் வீட்டில் இருந்தபடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக பிரசவம் பார்க்குவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான மேல் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், வணக்கம். தற்போது வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக பிரசவம் பார்ப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரம். பிரியங்கா, திருச்செந்தூரை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் நத்தம் கோபால்பட்டியில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வங்கி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஓசூரை சேர்ந்த சத்யா என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. மேலும் இவர்கள் இருவரும் திண்டுக்கல் கோபால்பட்டி எல்லை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது சத்யா நிறை மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் சத்யா இதுவரை எந்த ஒரு மருத்துவமனையிலும் கர்ப்பம் தொடர்பான சிகிச்சை பெறவில்லை என கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது குறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கஜேந்திரன் வீட்டில் சென்று மருத்துவ சிகிச்சை பெற வருமாறு அறிவுரை கூறினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து தங்கள் வீட்டிலேயே சிகிச்சை பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து நேற்று சத்யாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து உடனடியாக சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் கஜேந்திரன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதனிடையே மாலை அவருக்கு வீட்டினுள்ளேயே பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அப்போது கஜேந்திரன் யாரிடமோ வாட்ஸ்அப் கால் மூலம் தனது மனைவிக்கு பேசி தொடர்பு கொண்டு வீடியோ கால் மூலமாக பிரசவம் பார்த்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுகாதாரத்துறையினர் இன்று தற்பொழுது அவருடைய வீட்டின் முன்பாக சென்றுள்ளனர். மேலும் யாரிடம் வாட்ஸ்அப் காலில் பேசினார், அவரை அந்த மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு அறிவுரை வழங்கிய அந்த நபர் யார் என்றும், மேலும் அந்த நபர் 3 வாட்ஸ்அப் குழுவை இதே போன்று கர்ப்பம் தொடர்பான சிகிச்சையை அளிப்பதற்கு நடத்தி வருவதாகவும், தற்பொழுது அந்த நபரை கைது செய்வதற்காக போலீசார் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். பிரியங்கா.